இங்க காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு வீட்டுல ஒரு சூனியக்கார கிழவி அவங்க ஆட்களெல்லாம் வச்சு ஊருக்குள்ள இருந்து குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து அவங்களோட இடத்துல பலி கொடுக்குறாங்க. அப்படி இருக்க பலி கொடுத்த குழந்தைங்களோட உடம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அதே காட்டுல புதைக்கிறாங்க. அந்த குழந்தைய புதைக்கிறத அந்த ஊர்ல இருக்க ஒருத்த பார்த்துட்டு வேகமா ஓடி போய் ஊர்க்காரங்க எல்லாம் கூட்டிட்டு அந்த ஊர்ல இருக்க தலையாளி கிட்ட சொல்றாங்க. அந்த ஊரோட தலையாளியுமே அவரோட வேலைக்காரன ஒருத்தனை கூப்பிட்டு அந்த சூனியக்காரி கிழவிய கட்டி எடுத்துட்டு வர சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த சூனியக்காரி இருக்க இடத்துக்கு போறாங்க. அந்த சூனியக்காரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு பொம்மையை திருப்ப திருப்ப வந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் அதே இடத்துல இறந்து போயிடுறான். ஒருத்த மட்டும் தப்பிச்சு வந்து நடந்தது அந்த தலையாளி கிட்ட சொல்றான். அந்த ஊரோட தலையாளியும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு சாமியார் கிட்ட போறாரு. அந்த சாமியார் ஊர்க்காரங்க கிட்ட நீங்க ரொம்ப தாமதமா வந்திருக்கீங்க, அந்த சூனியக்காரிக்கு பல மடங்கு சக்தி இருக்கிறது மட்டும் இல்லாம சாகா வரமும் இருக்குன்னு சொல்றாரு. அந்த வரவளுக்கு கிடைச்சதுக்காக தான் எல்லா குழந்தைகளையும் பலி கொடுக்கறான்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஊரோட தலையாளியும் இதுக்கு வேற வழி இல்லையான்னு கேட்கிறாரு. அந்த சாமியாரும் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றாரு. என்னன்னா அந்த சூனியக்காரி கிழவிய அழிக்கதான் முடியாது, ஆனா அடைச்சு வைக்கலாம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த ஊரோட தலையாளி 4 பேர்த்த கூட்டிட்டு அந்த சூனியக்காரி இருக்க இடத்துக்கு போய் அந்த சூனியக்காரியோட ஆட்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறாரு. அந்த சூனியக்காரி வெளிவரத பார்த்தோனியும் இங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்று அந்த சூனியக்காரியோட தலையில கோணிப்பைய போட்டு அவளை அதே இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. அந்த சாமியார் அந்த சூனியக்காரியோட ஆத்மாவை ஒரு பொம்மையில வச்சு அடிச்சுட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு மரத்துல ஆணியை வச்சு அடிச்சிடுறாரு. அதோட சேர்த்து அந்த காட்டோட இடையில அந்த சூனியக்காரியோட ஆத்மா ஊருக்குள்ள வராம இருக்க ஒரு மந்திரக்கட்டையுமே போட்டு விட்டுறாங்க.